ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானதாங்க ஜல்லி. அதுவும் ஹோம்மேட் ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் 2 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர். இது வந்து நார்மலாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஸோ ஜெலட்டின் பவுட்ரு இல்லை அகார் வாங்கிக்கோங்க. அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதோடு நல்லா கொதிக்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ நான் அந்த தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே அப்படியே கட்டியாக இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே அது ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். நல்லா இது பண்ணிக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த ஜெலட்டின் பவுடர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு மெல்ட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூடு வந்து நல்லா சூடாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. கடையில் கிடைக்கிற ஜல்லி மாதிரி அச்சசல் அதே மாதிரி தான் இருக்கும். அதே டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை வந்து அப்படியே கவுத்தி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், ஜல்லி மாதிரி பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சாப்பிட்டோன்னே இப்போ அப்படியே வாயில் அப்படியே வச்சோடனே உடக்குன்னு உள்ளே போயிடுது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஜல்லி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். So thanks for watching.